எங்க அம்மாக்கு இன்னைக்கு நல்லா ஜல்பு புடிச்சுக்கிச்சு. யாரோ என்ன பத்தி ரொம்ப நேரமா நினைக்கிறாங்க போல இருக்கு. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க மிட்சி. நாம 2 பேரும் இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போலாமா? நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. பங்குச் சந்தையில் இன்று சரியான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. நம் நாட்டில் பல இடங்களில் இந்த கொடிய வைரஸ் பரவியுள்ளது. இதன் காரணமாக அனைவருக்கும் ஜலதோஷம் பிடித்துள்ளது. ஏதோ விஷயமா? கண்டிப்பா உனக்கு அலர்ஜினாலதான் கோல்டு வந்திருக்கு. என்னது? உண்மையதான் சொல்றேன் மிட்சி. இந்த மாதிரி நிறைய பேரை நான் பாத்திருக்கேனே. நீ சொல்றதுல என்ன நம்ப முடியாது. பரவாயில்ல, மிட்சிக்கு ஜலதோஷம் பிடிச்சிடுச்சு. என்ன பத்தி உனக்கு சந்தோஷமா இருக்கா? அப்படிலாம் இல்ல மிட்சி. நான் இப்ப சொல்லும் போது நீ கேட்காம போயிட்டீனா அப்புறம் ஃபியூச்சர்ல வருத்தப்பட போறது நீயா தான் இருப்ப. அதுக்கு தான் நான் இப்படி சொல்றேன். நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். வச்சுட்டா. எனக்கு இப்படி ஆனது நினைச்சு சிரிக்கிறா. நான் கிளம்பிட்டேன். ஷின்சான், ஷாப்பிங் போயிட்டு வரலாம். அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? டிராமால பாதியில இருந்து ஓடி வந்த மாதிரி இருக்கீங்க. வைரஸ் அலர்ஜில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மாஸ்க். என்னது வைரஸ் அலர்ஜியா? அதான் அலர்ஜின்னு சொல்லிட்டல்ல. நீ என்ன மாதிரி மாஸ்க் எல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்ல ஷின்சான். இது நல்ல கதையா இருக்கே. ஏமா வருமுன் காப்போன்ற மேட்டர் தெரியாதா உங்களுக்கு? ஆமா ஷின்சான். அடேங்கப்பா, எங்க அம்மா கேட்ட ஒண்ணு ஒத்துக்கிட்டாங்கப்பா. ஓகே, இதான் எனக்கு இந்த அலர்ஜி அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்றா. இட்ஸ் a medical miracle மம்மி. இது மத்தவங்களுக்கு வந்தா பரவாயில்ல. நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறீங்க. உங்களுக்கு எதுக்கு இது வருது? சான்ஸ் இல்லையா? ஹலோ மேடம். பயப்படாதீங்க, எங்க அம்மா தான். எதுக்கு என்ன பார்த்து இப்படி ஓடுறாங்க? அவங்களுக்கும் பேய் பயம் இருக்கிறது இயற்கை தானம்மா. இருக்கலாம். சரி ஷின்சான், வா நம்ம ஷாப்பிங் போலாம். சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதான் நல்லது. நாட்டுக்கும் அதான் நல்லது. நான் வந்துட்டேன். அப்படியே நில்லுங்க ஹரி. என்ன பண்ற மிட்சி? நிறுத்து கொஞ்சம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இப்படி வேக்யூம் கிளீனரை எடுத்து என் மேல வச்சிட்டு இருக்க? மிட்சி ப்ளீஸ் சொல்றத கேளு. என்ன வேணும் உனக்கு? நான் பக்கத்து வீட்டுக்கு சும்மா தான் போயிட்டு வந்தேன். எதுக்கு இப்படி பண்ற? ஆமா, பக்கத்து வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? நானே தான் உளறிட்டேனா? எதுக்கு இந்த சோதனை? வைரஸ் அலர்ஜி ஊரு பூரா பரவிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டா அதான் இப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நில்லுங்க. பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லல. நம்ம ஊர்ல இந்த கிருமிகள் எல்லாம் பரவுறது ரொம்ப சகஜம் மிட்சி. அதுக்காக இப்படியா சோதனை போடுவேன்? இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது மிட்சி. நீங்க எதுக்கு இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்பா, எனக்கு ஒரு டவுட். பேய்ங்களுக்கு எல்லாம் ஜல்பு பிடிக்குமா பிடிக்காதா? அம்மாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசலாமா ஷின்சான்? உங்க பையன் உங்களை மாதிரியே இருக்கா ஹாரி. என்ன உடம்பு சரியில்லையா? இங்க பாரு மிட்சி, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நான் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே, எல்லாம் சரியாயிடும். ஓவரா டென்ஷன் ஆனாலும் இந்த கிருமி பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஓகே சொன்னான். ஓகே சொன்னா ராகாய் சொன்னானு. அப்பாடா. ஷின்சான், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத. ஹெல்ப் பண்ணு. ஓகே, பண்ணிடுவோம். வேலையெல்லாம் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஹிமாவரி செல்லம், அம்மாக்கு உடம்பு சரியில்லைல, தொல்லை பண்ணக்கூடாது. என்னடா செல்லம், உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா? நான் கிளம்பிட்டேன். ஷின்சான் வந்துட்டான். ஷின்சான், வீட்டுக்கு வந்து கை கால் கழுவுனியா? வீட்டுக்குள்ள ஒரு மரமா? அம்மா, நான் தாமா உங்க புள்ள. இன்னைக்கு ஆர்ட் கிளாஸ்ல நானே இத பண்ணேன். எப்படி இருக்குமா?
என்ன வேலை பண்ணிருக்க ஷின்சான்? மேடம், உங்க டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு. என்ன போட்டிருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சாதா கோல்டு தான். இப்ப 2 நாளைக்கு சாப்பிடறதுக்கான மருந்து தரேன். 3வது நாள் என்ன வந்து பாருங்க. வீட்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே. நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க. ப்ளீஸ், நீங்க தேவையில்லாம இந்த வைரஸ் அலர்ஜின்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ கவலைப்படாத. நீங்க ஏத்துக்கலன்னா எனக்கு எதுக்காக இதெல்லாம் வரப்போகுது? ஓகே, பயமுறுத்தி விட்டுட்டா அவ்வளவுதான். அப்பா, அம்மா இப்ப சொன்னது எல்லாம் அப்படியே உடான்ஸ் தானே? என்ன சொல்ற ஷின்சான்? உங்க ஃப்ரெண்ட் சொன்னது காரணம் இல்ல. ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராதான். இப்பதான் புக்ல படிச்சேன். நீ சொல்றது கரெக்ட் தான். வெளியே போய் வேலை செஞ்சாதானே இந்த மாதிரி வியாதி எல்லாம் வராம இருக்கும். எல்லாருமா சேர்ந்துகிட்டு என்ன கிண்டலா பண்றீங்க. நான் இப்ப நல்லாதான் இருக்கேன். அதனால என்கிட்ட வாங்கினா எப்படி இருக்கும் தெரியுமா? மிச்சி, நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா? சும்மா ஜோக் பண்ண. ஆமாம்மா, நான் சும்மா விளையாடி சொன்னேன். ஐயோ, நான் காட்டுறாங்க பாருங்க.